ஈழத்தமிழர்கள் பற்றி விஜய் ஏதாவது பேசுவார். தமிழ் இனப்படுகொலை பற்றி ஒரு கண்டனத்தையாவது வெளியிடுவார். செம்மணி புதைகுழியில் தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கும் மனித எலும்புக்கூடுகள் பற்றிய விழிப்புணர்வை வெளிப்படுத்துவார். இப்படி பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு ஈழத்தமிழ் இனத்தின் இளம் தலைமுறையினர் காத்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக விஜய்க்கு அரசியலை ஊட்டி வளர்த்த விஜயின் தந்தை ஈழத்தமிழர்கள் மீது அக்கறை கொண்ட ஒருவர் என்பதாலும், விஜயின் மனைவி ஈழத்தமிழ் பின்புலத்தை கொண்ட ஒரு பெண் என்பதாலும், விஜய் தமிழ் இனத்தின் மீது பற்றுக்கொண்ட ஒரு சுத்த தமிழன் என்பதாலும், ஈழத்தமிழர் விவகாரம் பற்றி விஜய் தனது உரையில் குரல் எழுப்புவார் என்ற பெரிய எதிர்பார்ப்பு ஈழத்தமிழர்களின் இளம் தலைமுறையினர் மத்தியில், குறிப்பாக அவரது ரசிகர்கள் மத்தியில் நிறையவே காணப்பட்டது. ஆனால் ஈழத்தமிழர்கள் பற்றி உற்று வார்த்தை கூட விஜய் பேசவில்லை. சீமானை தவிர எந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர் பற்றி பெரிதாக பேசுவதை அண்மை காலங்களில் காண முடியவில்லை. நாங்கள் எங்களது உணர்வுகளை, எங்களுடைய பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சியினர் மத்தியில் கடத்துவதில் மிகப்பெரிய பின்னடைவுடன் நின்று கொண்டிருக்கின்றோம். சரி, அது பிழை, இந்த கொள்கைகள் தவறு, அந்த கொள்கைகள் தவறு என்கின்ற விவாதத்திற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகள், ஈழத்தமிழர்களின் அபிலாஷைகள், ஈழத்தமிழர்கள் எதிர்கொண்டு வருகின்ற ஆபத்துக்கள் தமிழ்நாட்டின் தொப்புள் கொடி உறவுகளிடம் கடத்தப்பட வேண்டும். அவ்வளவுதான்.